கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிற தகப்பனே, அப்பா இன்றைய நாளில் என்னை இரண்டாம் வார்த்தை பேச செய்த உடைய கிருபைக்கு கொடான கோடி நன்றி. அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இது என்னன்னா, கொல்கத்தா மலையில் வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையில் அறையும் போது ஏசப்பா கூட 2 கல்லர்களை வந்து கூட சேர்த்து அறையிறாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து ஒரு கல்லனுக்கு வந்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்படியா இந்த தேவன் தாமே ஏசப்பா சிலுவையில் அறையும் போது மக்கள் எல்லாருமே அவரை நிந்திக்கிறார். வாசிப்போம். மார்க் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஆமென். ஏசப்பா வந்து சிலுவையில் அறையும் போது அவரை சுற்றி மக்கள்லாம் நிற்கிறாங்க. இருக்கிறவங்கள வந்து அவரை நிந்திக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் நிந்திக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, அவர் பண்ணது என்னன்னு தெரியாமல் அவர் வந்து நிந்திக்கிறாங்க. அவங்க எதுக்காக அவர் அறையிறாங்க அப்படின்னு தெரியாமல் அவர் நிந்திக்கிறாங்க. அவரோட நிந்திக்கும் போது பக்கத்தில் இருந்த கல்லரும் ஒருத்தர் வந்து நிந்திக்கிறாரு. வாசிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது முன்பாடு என்றார்கள். ஆமென். மக்கள் தான் நிந்திக்கிறாங்க அப்படின்ற போது 2 கல்வரில் வந்து ஒருத்தர் வந்து ஏசப்பாவை நிந்திக்கிறாரு. என்னன்னா, ஏசப்பா வந்து அறையும் போது அவரையும் சேர்ந்து கலர்களை நிந்திக்கிறாங்க. ரொம்ப ஏளனமாக பேசுகிறாரு அது ஒருத்தர். அப்படியே வந்து எல்லாருமே அவரை நிந்திக்கிறப்ப அவர் எதுவுமே இது பண்ணலை. 2 பக்கத்தில் இருக்க 2 கலரில் ஒருத்தர் மட்டும் அவர் வந்து ரொம்ப இன்னும் ஏளனமாக பேசுகிறாரு. அப்போ வந்து இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் வந்து ஏசப்பா பற்றி பேசுகிறாரு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஆமென். அப்படியா வந்து அந்த இன்னொரு கல்வன் வந்து ஏசப்பாவை நிந்திக்கிறதப்ப இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அறையப்படுறோம். அவர் ஒரு தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவரை இது பண்றாங்க, அவர் நல்லது தானே செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்போ வந்து இது வந்து என்னன்னா, தேவனுக்கு பயப்படுது. ஒருத்தர் அவரை நிந்திச்சாலும் வந்து இன்னொரு கல்வர் வந்து தேவனுக்கு அந்த நிலைமையில தேவனுக்கு பயந்து அவருக்காக பேசுறாரு. அப்படியா வந்து இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து சொல்றாரு தன்னோட குற்றத்தை, அந்த கல்வன் வந்து தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிறாரு. நம்ம தான் நம்மளோட பாவத்துக்காக சிலுவையில் அறையிறோம், அவர் எந்த பாவமும் செய்யாம சிலுவையில் அறையிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிறாரு. நியாயப்படியா அவரோட குற்றத்தை ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து அவர் வந்து சாட்சி கொடுக்கிறார் ஏசப்பாவுக்கு. அதான் அவர் ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு சாட்சி கொடுக்குறாரு. இது என்னன்னா, இந்த கல்வனோட குணாதிசயங்கள் என்னன்னா, அவர் வந்து தேவனுக்கு முதல்ல பயப்படுறாரு. 2வது வந்து தன்னோட குற்றத்தை நியாயப்படி ஒத்துக்கிறாரு. நம்ம செஞ்சோம், அவர் செய்யலைன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. 3வது என்னன்னா, அவர் வந்து தேவனுக்கு சாட்சி கொடுக்குறாரு. இந்த வார்த்தை எதுக்குன்னா, சிலுவை 2ஆம் வார்த்தை வந்து ரட்சிப்பு. நம்ம ஏசப்பா நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம வந்து அவர்கிட்ட ரட்சிக்கணும்னா அவர் வந்து உடனே நம்மளுக்காக இது பண்ண மாட்டார். நம்ம வந்து முதல்ல 3 காரியங்கள் நம்மகிட்ட இருக்கணும். தேவனுக்கு பயப்படணும், நம்மளோட குற்றத்தை நம்மளே ஒத்துக்கணும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து அவ்வளோ நம்ம யாருமே எதுக்கும் பயப்படுறதில்ல. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கே நம்ம பயப்படுறதில்ல. நிறைய விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் நிறைய செய்கிறோம். அது இல்லாமல் ஏசப்பாவுக்கு நம்ம யார் பார்க்குறாங்க எவர் பார்க்குறாங்கலாம் இல்லை, தேவன் நம்மளை பார்க்குறாருன்ற உண்மையோடு நம்ம தேவனுக்கு பயப்படணும். அதுவும் இல்லாமல் தேவனுக்கு வந்து நம்ம செஞ்ச குற்றத்தை நம்ம ஒத்துக்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட அக்கா தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாங்கன்னா நம்ம செஞ்ச தப்பை வந்து அவங்க மேலே போட்டுட்டு நம்ம எஸ்கேப்பாக தான் பார்க்குறோம்.
ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் நம்ம செஞ்சிருந்தா நம்ம குற்றத்தை ஒத்துக்கணும். அதுதான் இங்கே இது. அதான் இங்கே சொல்கிறோம். ரெண்டாவது வந்து தேவனை அறிக்கையிடணும். அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியத்துமே, நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு இதுவுமே நம்ம தேவன் அறிக்கையிடணும். தேவன் நம்மளோட வாயிலிருந்து தேவனுடைய சாட்சி வெளிப்பட்டுட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து தேவன் வந்து நம்மளை ரட்சிக்கிறாருன்னா நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். தேவன் வந்து நமக்காக அடிகள் பட்டார், பாடுபட்டார் அப்படி நம்ம யோசிக்கணும். அந்த மக்கள் கல்லறை போல இல்லை, கடைசி நேரத்திலையும் தேவன் வந்து அந்த ஒரு கல்லனுக்கு நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று அவரை ரட்சிக்கிறாரு. அது போல நம்ம உண்மையமா உத்தமமா இருக்கணும். அதோட வந்து நெக்ஸ்ட் வந்து பரதேசின்றது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை தான் குறிக்குது. தேவனோட ராஜ்யத்தை தான் குறிக்குது. யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துல வந்து ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு. தேவன் சொல்லியிருக்காருல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்றது வந்து தேவனுடைய ராஜ்யத்துல வந்து கண்டிப்பா இன்னைக்கு நீனு என்னோட கூட இருப்ப அப்படின்னு சொல்றது வந்து அவரோட ராஜ்யத்தை சொல்றாரு. அவரோட ராஜ்யத்துல அந்த கல்வனை அவர் வந்து ரட்சிக்கிறப்ப அவர் வந்து நீ நாளைக்கு தான் வருவ, அடுத்த வாரம் அந்த மாதிரி சொல்லலை, நீ உடனே இன்னைக்கே வருவ அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் நம்ம தேவனுக்கு பயந்திருந்தா, உண்மையா இருந்தா, அறிக்கையிடுறவங்களா இருந்தா தேவன் வந்து நம்மளை ரட்சிக்கிறது வந்து நாட்கள் தள்ளி போட மாட்டாரு. நம்மளுக்கு எப்போ நம்மளோட ஜபத்தை கேட்கிறாரு உடனே நம்மளுக்கான ரட்சிப்பை தேவன் கொடுக்குறாரு. அதுவும் இன்றைக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நொடியே கல்வன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் வரும்போது உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்றப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு கால தாமதமும் பண்ணாம அவங்க கேட்ட அந்த செகண்டே அப்பவே அவன் அந்த கல்லன் வந்து தன்னோட தப்பிதங்களை உணர்ந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, நம்ம சாட்சி எடுக்கிறாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சு உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து இன்னைக்கு நீ வந்து என்னோட ராஜ்யத்துல வருவ அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு. அப்படியே யாரெல்லாம் இந்த பரதேசி, அதாவது இந்த தேவனுடைய ஸ்தலத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமென். தேவன் என்னன்னா, அவர் வந்து அவர் பிதாவோட உட்கார்ந்து அவர் ஜெயம் கொண்டு தன்னோட பிதாவின் சிங்காசனத்துல அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிற யாவருமே என் அருகில என்னோடு கூட என்னோட சிங்காசனத்துல அமர்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா என் தேவன் தாமே இந்த வார்த்தையை முடித்து. ஆமென்.